ராமநாதபுரம் மீன் சந்தையில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் அதிரடி சோதனையில் ஈடுபட்டனர். இது பற்றிய விவரங்களை செய்தியாளர் சோனைமுத்தனிடம் கேட்போம். சோனைமுத்தன், வணக்கம். எந்த மாதிரியான சோதனையில் ஈடுபட்டிருக்கிறார்கள்? இதற்காக இந்த சோதனை விவரங்கள்? வணக்கம். அதாவது ராமநாதபுரம் நகர் மீன் மார்க்கெட் பகுதியில் 10க்கும் மேற்பட்ட உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் அதிரடி சோதனை ஈடுபட்டு வருகின்றனர். அங்கு விற்பனைக்காக வைக்கப்பட்டிருந்த கெட்டுப்போன மீன்களையும் பறிமுதல் செய்து தற்போது அபராதத்தையும் வைத்து வருகின்றனர். ராமநாதபுரத்தில் நேற்று தடை செய்யப்பட்ட தேலி மீன் என்று சொல்லக்கூடிய ஆப்பிரிக்கன் கெளுத்தி மீன்கள் சுமார் 800 கிலோ பறிமுதல் செய்து அளிக்கப்பட்டது. அதன் எதிரொலியாக இன்று ராமநாதபுரம் மாவட்டம் முழுவதும் அதிகாரிகள் சோதனை ஈடுபட்டு வராங்க. அதன் அடிப்படையில் ராமநாதபுரம் அரண்மனை பகுதியில் உள்ள டவுன் மீன் மார்க்கெட் பகுதியில் 10க்கும் மேற்பட்ட உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் மற்றும் போலீசார் மீன்வளத்துறையினர் இணைந்து திடீரென இந்த அதிரடி சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த சோதனையில் விற்பனைக்காக வைக்கப்பட்டிருந்த கெட்டுப்போன சுமார் 50 கிலோவுக்கும் மேற்பட்ட மீன்களையும் பறிமுதல் செய்து அதனை பினாயில் ஊற்றி அளித்தனர். கெட்டுப்போன மீன்கள் வைத்திருந்த கடையின் உரிமையாளருக்கு அபராதமும் விதிக்கப்பட்டு அவர்களுக்கு அறிவுறுத்தியிருக்கின்றனர். மேலும் இது போன்றே கெட்டுப்போன மீன்களை விற்பனை செய்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அந்த பகுதியில் எச்சரித்திருக்கின்றனர். விவரங்களை வழங்கியமைக்கு மிக்க நன்றி சோனைமுத்தன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.